ராகி களி செய்யும்போது ஒரு சில சமயம் அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும். அப்படி இல்லைன்னா செஞ்சு வச்ச ராகி களி கல் மாதிரி இறுக்கமாக ஆகிடும். ஒரு நாள் பூரா வச்சுருந்தாலும் கல் மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 1/4 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் ராகி மாவை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டம்ளர் தண்ணியோட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ராகி மாவு முதல்ல கரைச்சி விட்டுறதுனால கொஞ்சம் திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் மாவு சேர்க்கறதுனால கட்டி படாமல் இருக்கும். இதை நல்லா மத்து கம்பு வச்சு கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள் களி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சமாக விட்டு இதில் களியை போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம். இந்த மாதிரி உருட்டினீங்களானே நல்லா பந்து மாதிரி வந்துடும். இது வத்த குழம்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.